கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட இந்த விஷயம், சத்யராஜ் அவர்கள் அந்த தொகுதி போய் தோற்கடிக்கப்பட்டதுனால அவருமே அழுததெல்லாம் பார்க்க முடியும். கொளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு, கொளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு, கஷ்டமா அழுகிறாரு. அதுவும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அழுறாருன்னா, ஒருவேளை எனக்கு தோணுது அவருடைய மகளுக்கு ஒரு எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சு அழுகுறாரு தெரியும். ஊழலை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய லீடரே செந்தில் பாலாஜி. பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் அப்படின்னா அங்கங்க மின்வெட்டு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் கண்டினியூஸா தமிழ்நாட்டிலே முதல்ல அங்கதான் மின்வெட்டு அதிகமாக நடக்குது. ஏன்னா கோவம், ஏன்னா எங்களுடைய முதலமைச்சரே நீங்க தோக்கடிச்சிட்டீங்கன்னா கோவம் போனால் யார் பண்ணுவாங்க? டிஎம்கே தான் பண்ணும். ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டிஎம்கே. இது மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸில் அமைச்சர் அவரை ராஜ்யசபாவில் அனுப்புறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோடி அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு ஒரு ஆள் ஆயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மோடி அவர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கலை. அப்போ இது ரெண்டுமே ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய். 14 லட்சம் வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது என்றால், அண்ணாமலை அவர்களுடன் 17 லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறார்கள். அதில் இருந்து ஒரு பாதி 50% ஆளுங்க சேராமல் இருப்பாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்க தொகுப்பாளினி லோகசுஜி. இன்றைய நிகழ்ச்சியில தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர் தக்ஷன் விஜய் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். பல்வேறு அரசியல் ரீதியான விஷயங்களை இன்னைக்கு பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். சமீபத்தில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட இந்த விஷயம், இதை தொடர்ந்து நிறைய பேர் அந்த தொகுதியிலே போய் நம்ம அழறதை பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக சத்யராஜ் அவர்கள் அந்த தொகுதி போய் தோற்கடிக்கப்பட்டதுனால அவருமே அழுததெல்லாம் பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதுனால பலர் தேம்பி தேம்பி அழற இந்த குறிப்பிட்ட விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? பலர் தேம்பி தேம்பி அழுதாலும் நடிகர் சத்யராஜ் அவர்கள் பெரும் நடிகர். அவர் அழுதது ரொம்ப விசித்திரமாக இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு சிறந்த முதலமைச்சர். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் இறந்தப்போ வெறும் 2 ரூபாய் அவர் சொந்தமா வச்சிருந்ததை சொல்றேன். ஒரு செப்பல், அப்புறம் கொஞ்சம் துணிமணிகள், இதுதான் அவருக்கு சொந்தமானது. அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஏட்டை படிக்க நேரமின்றி நாட்டை படித்த தலைவர், இரவுமின்றி பகலுமின்றி நாட்டிற்கு உழைத்த தலைவர், ஏழைக்கெல்லாம் இலவசமாக கல்வி வழங்கிய தலைவர், கர்ம வீரர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய சொந்த தொகுதி விருதுநகர்ல தோற்கடிக்கப்பட்டார். அப்போ இவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஏன் அழலை? இது நம்ம சிந்திக்கணும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் யார்? கலைஞர் கருணாநிதி அவர்கள் யார்? எல்லாருக்கும் தெரியும். திருட்டு ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்த ஒரு ஃபேமிலி. இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பணக்காரர்களையும் அவங்க தான் முதலிடம். அவங்க எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தாங்க? எங்கிருந்து இந்த பணம் அவங்களுக்கு வந்தது? எல்லாமே ஊழல் செய்த பணம். ஊழல் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக, சக்தியாக, விருட்சமாக அவர்கள் பழந்து ஓங்கி நிற்கிறார்கள் என்றால் இது எல்லாமே ஊழல் செஞ்ச படம். அப்ப இப்படிப்பட்ட ஒருவருக்காக ஒருத்தர் அழுகிறார், அதுவும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அழுறாருன்னா அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப வினோதமா இருக்கு. ஒருவேளை எனக்கு தோணுது அவருடைய மகளுக்கு ஒரு எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சு அழுகுறாரான்னு தெரியல. இப்போ ஊழல் செய்துதான் திமுக வந்தது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. குறிப்பா இப்ப சமீபத்துல ஒரு பேச்சா போயிட்டு இருக்கிறது இபில லைட் வாங்கும்போது நடந்த அந்த ஊழல். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஊழல் மூடி மறைக்கப்படும் அப்படின்னு நினைச்சாங்க, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா. ஆனா இப்போ அது தலைகீழா மாறிடுச்சு. இப்போ இந்த இபில லைட் வாங்கின ஊழல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வெளியே வருமா? ஊழலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மிகப்பெரிய லீடரே செந்தில் பாலாஜி தான். அவர் எங்க போனாலும் அதுல எல்லாம் ஊழல். அதாவது ஒரு லைட்டோட விலை 6500 ரூபாய். தமிழ்நாடு பூரா கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான லைட் போட்டிருப்பாங்க. ஒரு லைட்டுக்கு 42,000 ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க. 1000 கோடி இடி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஊழல். இந்த முறை ஆட்சி அதிகாரத்தை மட்டும் விட்டுடக்கூடாது, கண்டிப்பா நம்ம தான் வரணும்ன்றதுல ரொம்ப முனைப்பா இருந்தாங்க போல. இவங்க பண்ற ஒவ்வொரு ஊழலும் இப்போ வெளியே அம்பலம் ஆயிட்டு இருக்கு. அது உதாரணம். கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் அளவாவது இருக்கணும். எவ்வளவு மக்களை எல்லாம் கேவலமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுல நமக்கு நினைக்க தோணும். சமீபத்துல நடந்த தேர்தல் மூலமா நமக்கு தெரிய வர விஷயம், விஜய் அவர்கள் முன்னாடி வந்திருக்காரு, திமுக பின்னாடி போயிருக்கு. இதெல்லாம் தாண்டி பாஜகவுடைய அந்த
பங்கு எந்த அளவுக்கு தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. மீண்டும் மீண்டும் பாஜக தமிழ்நாட்டுல அந்த அளவு வளரல அப்படிங்கிறது மட்டும் இந்த தேர்தலின் மூலம் நமக்கு தெரியுது. பாஜகவுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சிம்பிளா ஒரே வரியில நீட் தேர்வு அவ்வளவுதான். இந்த ஒன்னே போதும் அவனுங்க வந்து ஜென்மத்துக்கும் தமிழகத்துல வந்து கால் வைக்க முடியாது. 27 மரணங்கள் மாணவ மாணவியர்கள். அது போல இந்தி திணிப்பு அதை மறக்கவே முடியாது மக்கள். அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் அது ஒன்றும் போதும். இந்த 3 விஷயங்களே மக்கள் வந்து சாகிற வரைக்கும் இந்த நூற்றாண்டு காலங்கள் மறக்க மாட்டாங்க. இதுதான் மெயினான ரீசன். இப்போ விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நாம் தமிழர் கட்சியோட நிலைமை, அந்த 3வது கட்சின்ற அந்த நிலைமைக்கு வந்தாங்க. இப்போ மொத்தமா பின்னுக்கு தள்ளுற மாதிரி ஆயிடுச்சு அந்த கட்சியோட நிலைமை. இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியோட இந்த நிலைமையை எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நான் வந்து பெரிதும் மதிக்கிற நேசிக்கிற ஒரு நல்ல தலைவர், நல்ல லீடர். ஆனால் அவர்கள் எடுக்கிற ஒரு சில நிலைப்பாடுகள் தான் அந்த கட்சிக்கு ஒரு பின்தாங்கலாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி 2016 எலெக்ஷன்ல 1 விழுக்காடு 1.5% வாக்குகள் பெற்றிருந்தார். அதன் பிறகு படிப்படியாக அவர்கள் முன்னேறிட்டு வந்தாங்க. அடுத்த தேர்தல் 2021 6%க்கு மேலே வாங்கிட்டாங்க. அப்புறம் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா 4% ஆயிடுச்சு. இடையில வந்து இன்னொரு எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நினைக்கிறேன், அதில் 8% தாண்டிடுச்சு. போன எலெக்ஷனுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 3வது அணியா வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி வந்திருந்தது ஒரு மிகப்பெரிய, யாருமே நினைச்சு பார்க்கல. அப்ப எல்லாருமே வந்து என்ன நம்ம கருதுறோம் அப்படின்னா, இந்த முறை வந்து நிச்சயமா எதிரணியாக 2வது இடத்தில் அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சி வரும். அதில் சந்தேகம் இல்லை, மாற்று கருத்தே இல்லை என்று பரிபூரணமாக நாம் நம்பினோம். இது விஜய் அவர்களுடைய வரவு வந்து ஒரு ஆபத்தாக அவருக்கு மாறியது என்று சொல்ல. அவருடைய கட்சி வந்து இன்னைக்கு புறந்தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா டெபாசிட் இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சி அவருக்கு காத்திருக்கும் அப்படின்னு நினைக்கல. ஒரு கட்சி உருவாக்கப்பட்ட பிறகு ஒன்று ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி, இதை தாண்டி பல கட்சிகள் இருக்கு. இந்த பல கட்சிகள் எல்லாமே கூட்டணிக்குள்ள எப்படியோ ஆளுங்கட்சியோட இணைந்தோ இல்லை எதிர்கட்சியோட இணைந்தோ கூட்டணிக்குள்ள அங்க இங்க எப்படியாவது வந்துருவாங்க. ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும் கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை எதிர்காலத்துல அவங்க கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கா இந்த அரசியல் களத்துல? இதை குறித்து நான் பேச வேண்டும் என்றால், சீமான் அவர்களுடைய 20 வருட அரசியல் வாழ்க்கையை நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ முதல் முறை தேர்தலில் வந்து நான் சொன்ன வாக்குகள் பெற்றிருந்தார்கள். 2வது முறை படிப்படியாக முன்னேறினார்கள். ஆனால் நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இதில் இந்த 234 சட்டமன்ற தொகுதியிலும் தொடர்ந்து அவர்கள் சந்தித்த தேர்தல் களத்தில், ஒரு 4 முறை சந்தித்த தேர்தல் களத்தில் எத்தனை வேட்பாளர்கள் ரிப்பீட் ஆயிருக்கிறார், இதை நம்ம பார்க்கணும். தனியாக நிற்போம், தனித்து நிற்போம், வெல்வோம் என்பது வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து தான். அவங்க கட்சியிலும் இருக்கிற எல்லாருடைய கருத்தாக கருத முடியாது. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் சொல்லுகிறார், தனியாக தான் நிற்போம் அப்படின்னு சொல்றது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அவருடைய வேட்பாளர்கள் யார் யார்? 234 தொகுதியிலும் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியமோ அல்லது ஒரு மிகப்பெரிய செல்வாக்கோ பணக்காரர்களோ இல்லை. அசம்பிளி எலெக்ஷன் கான்டெஸ்ட் பண்ணுவோம்னா மினிமம் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் இல்லாம பண்ண முடியுமா? ஒரு சிம்பிளா பண்ணுவோம்னாலே மினிமம் ஒரு 15 இருந்து 20 lakhs ஆகும். அப்ப இந்த 20 லட்சம் ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க? சம்பாதிச்சு வச்ச காசை 20 லட்சம் அவங்க செலவு பண்றாங்க. செலவு பண்ணி தேர்தலை கான்டெஸ்ட் பண்ணுறாங்க. கான்டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த கடன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கே வந்து 5 வருஷம் ஆகும். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 4 முறை அவர்கள் சந்தித்த தேர்தலிலும் 234 தொகுதியில் வெறும் 18 வேட்பாளர்கள் தான் ரிப்பீட் ஆயிருக்கிறார். மற்ற எல்லாமே புது ஆட்கள் தான். இந்த கட்சியில் இருக்கும் தொண்டர்கள் இவர்களெல்லாம் ஒரு மாதிரி பேனிக் ஆயிடுவாங்க. அவர் கொஞ்சம் வந்து அவருடைய அந்த பிடிவாதத்தை தளர்த்திக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்சியோட கூட்டணி வச்சா நல்ல கொள்கைகள், தமிழ் தேசியத்தை அவங்க சொல்றாங்க, நல்ல கொள்கைகள் இருக்கிறதுனால கண்டிப்பா இது மாதிரி கட்சிகள் தமிழகத்தில் வந்து வர வேண்டும். அதுக்கு வந்து அவர் கொஞ்சம் மனசை மாற்றி ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு அடி வாங்கிட்டாரு. ஏன்னா மேலே ஏறிட்டு இருந்தது திருப்பி இறங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கூட்டணியை பற்றி யோசிப்பாரா? சரி கூட்டணி வைத்து களம் காண்போம் அவர் யோசிப்பாரா? இல்லை, அது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் 4 முறை தேர்தலிலும் அவருக்கு அந்த எண்ணம் தோன்றவில்லை. ஏனென்று சொன்னால் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், செகண்ட் எலெக்ஷன்ல நல்ல ஒரு வளர்ச்சி, அப்புறம் 3வது எலெக்ஷன்ல மிகப்பெரிய வளர்ச்சி, அவர் எதிர்பார்த்ததை விட வளர்ச்சி. அப்போ கண்டிப்பா நம்ம வெல்வோம் அப்படின்றதுல அவர் உறுதியா இருந்திருப்பார். ஆனால் இந்த முறை வந்து அது எல்லாமே வந்து தவிடுபொடியாகி விட்டது. அதனால சில வேளை அவர் மனசு மாறினாலும் மாறலான்றது தான் எனக்கு தோணும். தனியார் பள்ளிகளில் இந்த கட்டண உயர்வு அப்படிங்கிறது, இந்த கட்டணம் அப்படிங்கிறது எதுவும் சமீபத்தில் வந்து இப்போ பள்ளிக்கூடம் ஆரம்பித்த பிறகு பெற்றோர்கள் எல்லாருமே பதறிட்டு இருக்காங்க. எவ்வளோ கட்டணம் சொல்ல போறாங்க, என்ன
எவ்வளோ கட்டணும் குழந்தைகளுக்கு அப்படின்றது. கிட்டத்தட்ட வழிப்பறி கொள்ளை மாதிரி தான் தனியார் பள்ளிக்கூடங்கள் இப்போ பள்ளிக்கூடங்களை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? இந்த கட்டணங்களை குறைக்கிறதுக்கு அரசு ஏதாவது ஒரு செயல் முன்னெடுக்குமா? தமிழ்நாடு தனியார் பள்ளிக்கூடங்கள் இயக்குநரகம் ஒரு சில பள்ளிக்கூடங்களுக்கு எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் போர்டு இது போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு அதாவது ஃபீஸ் டெட்டர்மினேஷன் கமிட்டி இதன் மூலமாக வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. தனியார் பள்ளிக்கூடங்கள் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்களிடம் வசூலிக்கக்கூடிய ஃபீஸ் அது டிரான்ஸ்பரண்டாக ஓப்பனபிளாக எல்லாருக்குமே வெளியே வந்து நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இது வரவேற்கத்தக்கது. அதாவது சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடங்களின் பெயர் பலகையிலோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும்ல ஃபில் பண்ணிக்க சேர்க்கை படிவம், இந்த சேர்க்கை படிவத்திலோ அவங்க வந்து இதுதான் ஃபீஸ் அப்படின்றத ஓப்பனாக வந்து டிரான்ஸ்பரண்டாக அங்கே வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மிக மிக வரவேற்கத்தக்க ஒன்று ஆகும். இதில் வந்து என்ன சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்னா அதிக கட்டணம், கூடுதல் கட்டணம், டொனேஷன் ஃபீஸ் சொல்கிறாங்கல்ல, இப்படி ஒரு வழிப்பறி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து தடுக்கப்படும். இது வந்து மிக வரவேற்கத்தக்கது. ஆனால் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ இந்த மாணவ மாணவியர்கள் சேர்க்கைக்கு பிறகு ஒரு வருடம் முழுவதும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகிறார்கள். இந்த ஒரு வருட காலம் அந்த பள்ளிக்கூடங்கள் மாணவியர்களிடம் டியூஷன் ஃபீஸ், எஜுகேஷன் ஃபீஸ், டூர் ஃபீஸ், ஸ்டடி ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ், நின்னா ஃபீஸ், நடந்தா ஃபீஸ், ஓடனா ஃபீஸ் இப்படி கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போது அந்த பிள்ளைகளுடைய நலனை எதிர்பார்க்கிற பெற்றோர்கள் தான் தனியார் பள்ளிக்கூடங்களில் பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து அம்மா இன்னைக்கு ஃபீஸ் கட்டலை, இன்னைக்கு யூனிஃபார்முக்கு ஃபீஸ் கட்டாமல் வெளியே விட்டாங்க, இல்லை எல்லாரும் முன்னாடி கேட்குறது அசிங்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்களிடம் சொல்லும் பொழுது, அழும் பொழுது அந்த பெற்றோர்கள் எங்கிருந்தாவது வட்டிக்காவது காசு வாங்கி பிள்ளைகளுடைய படிப்பையும் காப்பாற்றுற ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால அந்த சூழல் ஏற்படுறதுனால அவங்க எப்படியாவது ஃபைட் பண்ணி அந்த ஃபீஸை கட்டிடுறாங்க. ரெகுலரைசேஷன் படி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து இவ்வளோதான் நீங்கள் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணணும், இதுக்கு மேலே அதிகமான கட்டணங்கள் வசூலித்தால் இப்போ 1992 ஆக்ட் செக்ஷன் 3 இந்த ஆக்ட் படி கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த ஸ்கூலுக்கு வந்து 5 வருடத்துலேருந்து 7 வருஷம் நிச்சயமாக வந்து சிறை தண்டனை அபராதம் ஒன்று சொல்கிறாங்க, ரைட்டா? ஆனால் எந்த ஸ்கூலுக்கு இப்படி நடவடிக்கை எடுத்தாங்க? நீங்கள் ஒரு 5 ஸ்கூலுக்கு எடுத்து பாருங்கள், நிச்சயமாக இது வந்து எந்த ஸ்கூலும் வந்து பயப்படுவார்கள். அடுத்ததாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வைபை எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த ஒரு இதுக்கு பிறகு அம்பேத்கரிய புத்தகத்தோட விமான நிலையத்திலேருந்து வெளியே வந்தார் அந்த கட்சியோட நிறுவனர். இப்போது அதை தொடர்ந்து மிகப்பெரிய மாநாடு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பல கட்சிகள் அதுக்கு பயந்து அவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரியான செய்திகளையும் பார்க்க முடியுது. எப்படி நினைக்கிறீங்க இந்த கட்சி குறித்து? குறிப்பாக இந்த மிகப்பெரிய மாநாடு நடந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காக்ரோச்ன்ற அந்த பேரே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதுவே ஒரு கான்ட்ரவர்சி அண்ட் அட்ராக்டிவாக இருக்குது. அவர்களுடைய அந்த அறிக்கை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வந்து கவர்னராக நியமிக்கப்படக்கூடாது, 50% இடஒதுக்கீடு நார்மலாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். இதில் ஒரு பெரிய அட்ராக்டிவான இது வந்து எம்எல்ஏ எம்பிக்கள், கட்சி விட்டு கட்சி தாவுகிற எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து 20 வருடம் அரசு பதவி வகிக்கக்கூடாது, வேற எந்த தேர்தலிலும் போட்டியிடக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வரும். இது ஒரு பயங்கரமான அட்ராக்டிவ். எவனும் கட்சி விட்டு கட்சி தாக மாட்டான். அம்பானி, அதானி அவர்களுடைய பெயர்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். அது ஒரு சிறப்பான ஒரு இது மாதிரி அட்ராக்டிவான அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இளைஞர்கள் தான் ஒன்று சேர்ந்தால் தான் வெற்றி பெறுகிறார், அது நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. 70 வருடத்திற்கு மேலான திராவிடத்தையே வந்து அடித்து ஒடுக்கி விட்டு ஒரு மிகப்பெரிய இளைஞர் சக்தி வலுப்பெற்று இன்று தமிழகம் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு மிராக்கிள் மேஜிக் நடந்திருக்கு. அப்போ இது போல இந்த கட்சியுடைய தலைவர் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நிறுவியவர் வந்து டெல்லியில இருந்துட்டு 2.5 கோடி ஜனங்களை, இளைஞர்களை இங்க ஒன்று திரட்டி இருக்கிறார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய சக்தி தான். என்னைய பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 கட்சிகள் மாறி மாறி 70 வருஷம் நாட்டை குட்டிச்சோறு ஆக்கிட்டீங்க. இப்போ அதுக்கு ஒரு மாற்றம் வந்துருச்சு, பயங்கரமான ஒரு மிராக்கிள் வந்துருச்சு. அதே போல இது வந்து மாநிலத்தில் மத்தியில் வந்து பாஜக காங்கிரஸ் 2 பேரும் மிகப்பெரிய திருடர்கள். இவர்களை வந்து பீட் பண்ணணும், இவர்களுக்கும் இது போல் ஒரு பாடம் புகட்டணும், 3வது அணியாக ஒரு அணி உருவாகணும், இவங்க 2 பேரை இதே மாதிரி அடியோடு அடித்து ஒதுக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. இது நடக்கணும். இது நடந்தால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இஸ் குட். அவங்க கண்டிப்பாக சாதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு புரட்சியிலே 2.5 கோடி பேரை சேர்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் மேலே மேலே அவங்க இந்த ஒர்க்கு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுப்பாங்க, 3வது அணியாக மாறுவாங்க. கண்டிப்பாக ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு அவங்க வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறு
இருக்கு. ஏன்னா கெஜ்ரிவால் அவர்கள் நிறைய தலைவர்கள் நம்ம எடுக்கலாம். சிம்பிளா விஜய் அவர்கள் வெறும் 2 வருஷம் தான் கட்சி அமைச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குனார் என்றால் இதுவும் கண்டிப்பா நடக்கும் என்பதுதான். இளைஞர்களோட சக்தி எழும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆரம்பத்துல இப்ப தொடங்கக்கூடிய புதிய கட்சிகளை பத்தி பேசிட்டே வரோம். இப்ப அந்த வரிசையில அண்ணாமலை அவர்களுடைய கட்சி கிட்டத்தட்ட 17 லட்சம் தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்க பேச்சு என்னன்னா, அந்த 17 லட்சம் தொண்டர்களும் பாஜகவில இருந்து தான் வந்திருக்காங்க இங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. பாஜகவில இருந்து இந்த கட்சிக்கு வந்தா இப்ப பாஜக உடையுமா? அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் இங்க வந்துட்டாங்கன்னா பாஜக இன்னும் இந்த தமிழ்நாட்டுல இல்லாமலே போயிடுமா? இதை எப்படி பாக்குறீங்க? இந்த 17 லட்சம் பேர் எங்கிருந்து வந்திருப்பாங்க? அண்ணாமலை அவர்களுடைய தொண்டர்களா? அண்ணாமலை அவர்கள் யார்? எதன் மூலமாக அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் அறியப்பட்டார்? பாஜக ஒரு கட்சியில் மாநில பதவி வகித்ததன் மூலமாகத்தான் அண்ணாமலை என்பவர் இன்று ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழ்நாட்டில் அறியப்பட்டார். கரெக்ட் தானே? பாஜக இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்களுடன் 17 லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறாருன்னா அதுல இருந்து ஒரு பாதி 50% ஆளுங்க சேராம இருப்பாங்களா? ஏன்னா அந்த கட்சி மூலமா ஐடென்டிட்டி ஆனவர் நிச்சயமா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்க. இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் ஒரு இளைஞர்களால் கவரப்பட்ட ஒரு லீடர். அப்போ இளைஞர்கள் நிறைய பேர் அவர் கூட சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வரும் காலங்களில் நாம் பார்க்க போகிறோம். இளைஞர்களுக்கும் உண்டான ஒரு நல்ல தலைவர் தான். என்னுடைய கருத்து ஒரு 3வது அணியா அண்ணாமலை அவர்கள் துவங்க போகிற கட்சியும் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ அண்ணாமலை அவர்களுடைய கொள்கைகள் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா பாஜகவிலிருந்து வந்த ஒருத்தர் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய கொள்கைகள் RSS அமைப்பு அப்படிங்கிறது எந்த அளவு ஏற்றுக்கொள்ளப்படுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களோட கொள்கை என்ன மாதிரி இருக்கும்? என்ன மாதிரி அவர் அரசியல் களம் காணுவார்னு உங்களுக்கு தோணுது? இல்லை, அவர் நல்லா படித்த ஒரு நல்ல எஜுகேட்டட் பர்சன். சாதாரண ஜனங்களோட ஒன்றி போகிற ஆள். அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறவர். ஏறத்தாழ ஒரு 5 வருஷம் பாஜக கட்சியில் மாநில தலைவராக பதவி வகித்தவர். அவருக்கு நல்லா தெரியுமே ஏன் நம்மளால இங்கே தாமரை மலரலை அப்படின்றது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஸோ அப்போ எதனால நம்ம இங்கே வேறுண்ட முடியல அப்படின்னு கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த கொள்கைகளை கண்டிப்பாக அவர் ஃபாலோ பண்ண மாட்டார். பண்ணினாரு அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் வேறுண்ட முடியாது, காலூன்றவே முடியாது. அதனால கண்டிப்பாக அவர் நிச்சயம் அந்த கொள்கைகளை பின்பற்ற மாட்டார். இப்போ அந்த கொள்கைகளை பின்பற்ற மாட்டாரு அப்படின்னு சொன்னா அதற்கு எதிரான கொள்கைகளை பின்பற்றிடுவாரான்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன்னா பாஜகவில இருந்து வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அதற்கு எதிராக ஒரு கொள்கையை அவர் கையில எடுக்க முடியாது. இப்படி 2 பக்கமான சவால்களும் அவர் கையில இருக்கு இல்லையா? என்ன பண்ணுவாரு? இல்ல, அவர் ஒரு தனி கட்சியின் மூலமாக ஒரு மாநில தலைவராக ஒரு கட்சியின் நிறுவனராக அறியப்பட்டால் நிச்சயமாக வேற ஒரு கட்சியை டிபெண்ட் ஆக மாட்டார். டிபெண்ட் ஆனா அந்த கட்சி வளராது. நீங்க நிறைய தலைவர்களை எடுத்து பாருங்க. ஒரு கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் GK மூப்பனார் ஐயா அவர்கள் எப்போ அந்த காங்கிரஸ் விட்டு வெளியே தமிழ் மாநில காங்கிரஸ் நிறுவனாரோ அவர் வெளியே அறியப்பட்டார். MP எலெக்ஷன் எத்தனை MPங்களை அவர் பெற்றார். அது மாதிரி ஒரு தனி தலைவராக அவர் வெளியே வந்தா கண்டிப்பா அவர் மற்ற பிற கட்சியை சார்ந்து இருக்க மாட்டார். அந்த கட்சியுடைய வீக் பாயிண்ட் எந்த கொள்கையால் அந்த கட்சியை ஒதுக்குறாங்க. இப்ப DMK ஊழல் அதிகரித்ததன் காரணமாக தான் மக்கள் ஒதுக்குனாங்க. அது மாதிரி அந்த கட்சியில் என்ன கொள்கைகள் மக்களுக்கு எதிராக இருக்கிறது. அப்ப அதை இவர் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபாலோ பண்ண மாட்டார். அப்படி ஃபாலோ பண்ணாருன்னா அவர் எங்கேயும் எதுவும் சாதிக்க முடியாது. இப்போ அதை தொடர்ந்து காங்கிரஸ் TVK உடைய கூட்டணி, இந்த காங்கிரஸ் கூட்டணியில் 2 அமைச்சரவை சீட்டு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த குறிப்பிட்ட விஷயத்தை? பட்டியல் இனத்தை சார்ந்த 9 அமைச்சர்கள், அது ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக் மிராக்கிள் விஜய் அவர்கள் செய்திருக்கிறார்கள். காங்கிரஸில் அமைச்சர். அப்போ அவரை ராஜ்யசபாவில் அனுப்புறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோடி அவர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்க கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுதான் காரணமாக இருக்கும். ஏன்னா இப்போ மோடி அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு ஒரு ஆள் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கல. ஏன் அப்படின்னா காங்கிரஸோட கேண்டிடேட் தான் அங்கே குரல் கொடுக்குறாரு. அப்போ இது ரெண்டுமே ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படின்றது தான் நினைக்கிறேன். சமீபத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் அப்படின்னா அங்கங்கே மின்வெட்டு. ஸோ அந்த மின்வெட்டை தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இந்த திமுக காரங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள இருக்கக்கூடிய ஊழியர்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மேல இருக்கக்கூடிய அரசின் மீது ஒரு வெறுப்பு, அதனால இப்படி பண்றாங்கன்ற பேச்சும் இருக்கு. இந்த மின்வெட்டு எப்படி மாறும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய போராட்டமா மாறும். கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு எதிராக எல்லா மக்களும் திரள வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இப்படி தொடர்ந்து மின்வெட்டை ஒரு பிரச்சனையா கையில எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மின்வெட்டு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குமா?
மின்சாரத்துறையில் பணியாற்றுபவர்கள் எல்லாமே ஏறத்தாழ ஒரு 20-25 வருஷமாக பணியாற்றுகிறவர்கள் வந்து திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்த பொழுது நியமிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். நன்றி உணர்வு வந்து கொஞ்சமாவது அவர்களுக்கு இருக்கும். இந்த டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லா துறைகள்லையும் மக்களிடையே வந்து இந்த கட்சியை வந்து அசிங்கப்படுத்த வேண்டும், லாயக்கில்லாத கட்சி அப்படின்ட்டு மக்களிடையே வந்து ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்னும் விதமாகத்தான் எல்லா விஷயங்களும் இங்கே நடந்துட்டு. இதுவும் வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி தான். இது டிஎம்கே கவர்மெண்ட் தான் 200% பண்ணுவாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்னு சொல்றதை விட டிஎம்கே கட்சியினுடைய முக்கிய புள்ளிகள் தான் இவர்களை வந்து இப்படி செய்ய வைக்கிறாங்க. பர்டிகுலரா இப்போ பெரம்பூர் தொகுதியில் வந்து அடிக்கடி மின்வெட்டு, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் வந்து கண்டினியூஸா தமிழ்நாட்டிலே வந்து முதல்ல அங்கதான் மின்வெட்டு அதிகமாக நடக்குது. ஏன்னா கோபம், ஏன்னா எங்களுடைய முதலமைச்சரை நீங்க தோக்கடிச்சிட்டீங்கன்னு கோபம் போனால் யார் பண்ணுவாங்க? அது டிஎம்கே தான் பண்ணும். ஸோ இதுக்கு முழுக்க காரணம் வந்து டிஎம்கே. இது மக்கள் வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இருக்கிற கட்சியை எதிர்த்து வந்து நீங்க போராடுறது வந்து வேஸ்ட். இது யார் செய்யறாங்க? அவங்க மேல வந்து இப்போ இருக்கிற அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் என்னுடைய. அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். உங்களுடைய நேரத்தையும் தகவலையும் பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார்.